நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வன்னி, அதாவது இலங்கை தமிழர்களுடைய பூர்வீக பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதி வன்னி. அந்த வன்னியினுடைய தற்போதைய நிலை குறித்து விளக்கக்கூடிய அந்த ஆவணப்படத்தின் முதல் பகுதியை பார்த்தோம். இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹிதாயத்துல்லா நம்மளோடு இருக்கின்றார். அதே போல பாஜகவை சேர்ந்த நாராயணன் மற்றும் வழக்கறிஞர் அம்பேத்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைப்பதற்கு முன்னர் சில துணை கேள்விகளை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 1987 ஆண்டு ராஜீவ் ஜெயவர்தனை இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த 13வது சட்ட திருத்தம் என்ற தீர்வு முன்வைக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது இந்த ஒப்பந்தம் கண்டிப்பாக சரி சொல்லுங்க. நிச்சயமாக இந்த கேள்வியை நீங்கள் சுருக்கமாக பதில் வைக்கும் பட்சத்தில் நான் என்னுடைய முதன்மை கேள்வியை கேட்டு விடுவேன். இல்லை, நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஒப்பந்தமானது ஏதோ காங்கிரஸ் கட்சி போட்ட ஒப்பந்தம் அல்ல, இது இந்திய அரசாங்கம் போட்ட ஒப்பந்தம். அதனால் கண்டிப்பாக இதை அந்த காலத்தில் நாம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த தமிழ் அமைப்புகளாகட்டும், இலங்கை அரசாங்கமாகட்டும், இந்திய அரசாங்கமாகட்டும், எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான். பாஜக அரசை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல 27 அக்டோபர் தெளிவாக அமெரிக்காவிலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிபர் ராஜபக்சாவை, இலங்கை அதிபர் ராஜபக்சாவை சந்தித்து இது குறித்து வலியுறுத்தினார். ஆவண செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தில் மற்ற மிக முக்கியமான ஒரு ஷரத்து, அதாவது ஒப்பந்தத்தினுடைய இணைப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டது. இலங்கை நிலப்பரப்பை இந்தியாவுக்கு எதிராக எந்த நேரத்திலும் இலங்கை அரசு பயன்படுத்தாது என்ற உறுதிமொழி அந்த ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இலங்கையினுடைய துறைமுகங்கள் மற்ற நாட்டினுடைய இலங்கை, அதாவது இந்தியாவினுடைய எதிரி நாடு என்று கூட இல்லாமல் இருக்கலாம், அதாவது மற்ற நாட்டினுடைய போர்க்கப்பல்கள் நிறுத்துவதற்கான அனுமதி வழங்கக்கூடாது என்ற விஷயமும் கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் வெளிப்படையாக இலங்கையினுடைய கடற்படை ஒற்றுக்கொண்டது 2010ஆம் ஆண்டு தொடங்கி சுமார் 200-300 போர்க்கப்பல்கள், வெளிநாட்டினுடைய போர்க்கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறியது. ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசு என்ன செய்தது? அதாவது ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை மிக தெளிவாக அன்றைக்கு நீங்கள் உங்களிடம் ஆவணங்கள் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி எந்த காரணத்தை முன்னிட்டும் ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை இந்திய அரசாங்கம் தான் கட்டி கொடுக்க வேண்டும், இது வேறு சீனாவிற்கோ மற்ற நாட்டிற்கோ சென்று விட்டால் நமக்கு அது குறிப்பாக தமிழகத்திற்கு நம்முடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்று பல முறை வலியுறுத்தினோம். ஆனால் இங்கே இருந்த தமிழகத்திலிருந்து வந்த நிர்பந்தங்களுக்காகவோ அல்லது வேறு ஏதோ காரணத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மற்ற வேலைகள்லாம் கூட செஞ்சாங்க. இந்த ரயில்வே ட்ராக் போடுறதுலேருந்து பல விஷயங்கள், வீடு கட்டி கொடுக்குறது. ஆனால் என்ன காரணத்தினாலோ அது அவர்களைத்தான் நாம் கேட்க வேண்டும். அந்த அரசாங்கம் அப்பொழுது இந்த துறைமுகத்தை கட்டி கொடுக்கும் வேலையை, துறைமுகம் அமைக்கும் வேலையை விட்டுவிட்டது. இதை சீனர்கள் தெரிந்து கொண்டு அவங்க கடனாக செஞ்சு கொடுங்க, நாங்கள் கொஞ்சமாக திருப்பி கொடுக்குறோன்னு கூட சொன்னாங்க. யார்? இலங்கையில். ஆனால் சீனா இலவசமாக உங்களுக்கு நாங்கள் இந்த துறைமுகத்தை கட்டித்தருகிறோம் என்று சொல்லி அதற்கு அவர்களே ஆட்களையும் நியமித்து இலங்கையிலே சென்று கால் பதித்தார்கள் என்பதுதான் உண்மை. இதை வன்மையாக கண்டித்தது பாரதிய ஜனதா கட்சி. இப்பொழுதும் இந்த அரசாங்கம் இதோடு பல முறை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இது குறித்து இந்த இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்தான தகவல்கள் தொடர்ந்து பத்திரிகைகளே வந்து கொண்டிருக்கிறது. இந்த 6 மாதத்தில் நீ ஏன் செஞ்சேன்னு நம்மளால் கேட்க முடியலை என்று சொன்னாலும் கூட இது குறித்து பல கண்டனங்களை இந்த அரசாங்கம், தற்போதைய மத்திய அரசாங்கம் எழுப்பியுள்ளது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு கப்பல் வருகின்றது. அந்த கப்பல் வந்தது தொடர்பாக அதற்கு பிறகு இந்தியா வந்த கோத்தபயா ராஜபக்ஷே பாதுகாப்புத்துறை செயலாளர், அவரிடம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இது எங்களுக்கு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஊடகங்கள் மூலமாக இந்த கருத்து வெளியானது. அதன் பிறகு இலங்கை கடற்படை வெளிப்படையாக சொல்கின்றது, அக்டோபர் மாதத்தில் மேலும் ஒரு கப்பல் வந்தது, அதை தாண்டி மேலும் 2 கப்பல் வந்தது. இந்த கப்பல் அடுத்த 5 நாட்களுக்கு ஹம்பன்தோட்டா துறைமுகம் அல்ல, கொழும்பு துறைமுகத்தில் நிற்கப் போகின்றது என்ற ஒரு கருத்தை வெளிப்படையாக முன்வைக்கின்றார். இதன் பிறகு இந்திய பிரதமர் இலங்கை அதிபரை சந்திக்கின்றார்.
நீங்கள் மீண்டும் இலங்கையினுடைய அதிபராவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ற கருத்தை முன்வைக்கின்றார். இல்ல, அதாவது நீங்க 87ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் மீறப்பட்டு இருக்கின்றது. இந்த மீறப்பட்ட ஒப்பந்தம் குறித்த கேள்வி முன்வைக்கப்படவில்லை, அது குறித்த கண்டனம் முன்வைக்கப்படவில்லை. நீங்கள் மீண்டும் அதிபராவதற்கு வாழ்த்து கூறப்பட்டிருக்கிறது. சரி, அதாவது இது வந்து தொடர்ந்து இதையேத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல சில ஊடகங்களும் எதிர்க்கட்சியினரும் இதைத்தான் ஊதி பெரிதுபடுத்துகிறார்களே தவிர, இந்த தேர்தலையொட்டி இந்த அரசாங்கத்தினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவல் அவர்கள் இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கின்ற எதிர்க்கட்சியினரும் சந்தித்து இந்த தேர்தலை குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதையும், நேற்றைய முன்தினம் தமிழகத்திலே சென்னையிலே குறிப்பாக வடபழனியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்போசியம் நடந்துச்சு. அதில் கூட இலங்கையினுடைய எதிர்க்கட்சியினர் வந்து இங்கே உரையாற்றினார்கள். இது போன்ற விஷயங்களையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெறும் ராஜபக்ச அவர்களை பார்த்ததை மட்டும் பற்றி தான் இந்த ஊடகங்கள் பெரிதாக பேசுகின்றன தவிர, அங்கே நாம் எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிறோம். உதாரணத்திற்கு சென்ற மாதம் திரு முரளிதர் ராவ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய குழு 18லிருந்து 22 என்று நினைக்கிறேன், இந்த 5 நாட்கள் நடந்த ஒரு சார்க் அந்த நாடுகளுடைய ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் உட்பட இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் உட்பட அனைவரையும் பார்த்து இது குறித்தெல்லாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் 10 வருஷம் ஒரு மிகப்பெரிய கேப்பை விட்டுட்டு அல்லது 2009க்கு பிறகு என்று வைத்துக்கொள்ளும், அந்த 5 வருடங்கள் எங்களை பொறுத்தவரை என்ன சொல்கிறோம் என்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை இந்த விஷயத்திலே சரியானது அல்ல. அதாவது அது ஏன் எப்படி என்று அது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு நாம் உள்ளே செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் இந்த 13வது சட்ட சீர்திருத்தம் பிளஸ் மற்ற விஷயங்கள்ல காங்கிரஸை விட நான் முடிச்சிடறேன், காங்கிரஸை விட எங்களுடைய அணுகுமுறை அங்கே தெளிவாக அந்த அரசாங்கம் இந்தியா சொல்வதை கேட்க வேண்டும், கேட்க வைப்போம் என்கிற ரீதியில் தான் இருக்கிறது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல சகோதரர் ஒரே ஒரு விஷயம், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, ஏன் வாழ்த்து சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்க. இதுவரை உலகத்துல எந்த நாடு உலகத்துல எந்த இந்தியாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை, இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை மீறிய ஒரு அதிபரிடம் இந்திய பிரதமர் நம்முடைய எப்படி பாகிஸ்தான் சென்றார்கள்? சரி, இல்ல இல்ல, அது இது வந்து தவறான ஒரு விஷயம். பாகிஸ்தான் பிரதமரை சந்திக்க மறுப்பு தெரிவித்தார் இந்திய பிரதமர் சார்க் மாநாட்டில். அதன் பிறகு நான் கேக்குறது, காங்கிரஸ் அமைச்சர்கள் எதற்காக பாகிஸ்தான் சென்றார்கள்? அவருடைய பதிலை கேட்டுவிட்டு நம்முடைய கேள்வி என்ன கேக்குறீங்க, நான் பதில் சொல்ல போறேன். நிச்சயமாக திருப்பி அந்த கேள்வியை மீண்டும் கேக்குறனால அவர் பேச வேண்டிய கட்டாயம் வருது. நிச்சயமாக உங்களுடைய பதில் நான் கேக்குறேன், உலக வரலாற்றுல எந்த நாட்டு அதிபரும் இன்னொரு நாட்டு அதிபரோ வரக்கூடிய வேட்பாளருக்கோ வாழ்த்து சொன்னதாக வரலாறு இல்லை. இது மிகப்பெரிய மரபு மீறல், அதாவது மோசமான ஒரு சூழல். ஒருவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு வாழ்த்து சொல்வதுதான் முறை. இந்த விஷயத்திலே பிரதமர் மோடி மிகப்பெரிய இமாலய தவறை செய்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதுக்கு ஊடகத்தை போய் நீங்கள் குறை சொல்ல முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, சகோதரர் சொல்லும்போது நாங்கள் கண்டிக்கிறோமோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்கிறாரு. நான் கேட்குறேன், இன்றைக்கு ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க 6 மாதமா, அம்மன் தொட்டா துறைமுகத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும், வெளிநாட்டு கப்பல்கள் வரக்கூடாது. இந்த 6 மாசமா தான் இவ்வளவு கப்பல்கள் அதிகமாக வருது. இதுக்கு முன்ன காங்கிரசுக்கு பயந்து இருந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கி 230 கப்பல்கள் வந்திருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கப்பல்கள் வந்திருக்கின்றன. இவ்வளவு எண்ணிக்கை இல்லை. நான் சொல்றதை நல்லா புரிந்து கொள்ளணும். நான் இல்லை என்றெல்லாம் சொல்லல, இவ்வளவு எண்ணிக்கை இல்லை. இன்னைக்கு என்ன அவர்களுக்கு ஒரு துளி விட்டு போனது, பயவிட்டு போனது காரணம், ஏதோ 2 பேரும் இன்றைக்கு பாரதிய ஜனதாக்காரர்கள் என்ன பேசுகிறார்கள், எங்கள் தொப்புள் கொடி சிங்களர் என்று பேசுகிறார்கள். இதுவரை காங்கிரஸ் பேசுனதல்ல. அது மட்டுமல்ல, எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள் என்று இதுவரையும் காங்கிரஸ் பேசியதில்லை, பாரதிய ஜனதா பேசுகிறது. இன்னைக்கு அவர்களுக்கு இந்த அளவுக்கு தமிழர்கள் மீது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுப்பதில் தடுக்கக்கூடிய நிலைக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னா, என்ன நடந்திருக்குன்னா, இன்றைக்கு ராஜபக்சேயோடு இவர்கள் அவர்களுக்கு தேவையான விஷயத்தில் உறவாடுகிறார்கள், சுப்பிரமணிய சாமி உட்பட. எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கு அவருடைய பதிலை கேட்டு பெறுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.